மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாள் உலகத்திலே வாழுகிற அத்தனை தமிழர்களும் தங்களுடைய பிறந்த நாளாக 22ஆம் தேதி என்று ஆலயங்கள் அதேபோல சர்ச் போன்ற பகுதிகளில் விழாக்களை எடுத்தார்கள். அங்கே இனிப்புகள் வழங்கி சிறந்த ஆட்சியை தமிழகத்தை தர வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்தனை செய்தார்கள். நம்முடைய தமிழக முதலமைச்சர் நீடோடி வாழ வேண்டும் என்று அந்த பிரார்த்தனையிலே ஆலயத்தின் மூலமாக சர்ச் மூலமாக அனைத்து மதத்தை சார்ந்தவரும் அதை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தினார்கள் உலகம் முழுவதும். அதன் அடிப்படையிலே தான் இன்றைய தினம் 22ஆம் தேதி சட்டமன்றம் நடைபெற்ற காரணத்தின் அடிப்படையில் எல்லோரும் எல்லா பகுதிகளிலும் 22ஆம் தேதி என்று இனிப்பு வழங்கி பொங்கல், சர்க்கரை பொங்கல் போன்றவை வழங்கி அவர் விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள். இன்று அவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியில் சட்டமன்ற தொகுதியில் நலத்திட்டங்கள் இன்றைக்கு வழங்குகிற நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய ஆட்சியை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, மக்கள் விரும்புகிற ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கழகம் துவங்கி 2 ஆண்டு காலத்தில் 2 மாத காலத்தில் விசில் சின்னத்தை பெற்று இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் விசில் சின்னம் என்பது உலக வரலாற்றில் இடம்பெறுகின்ற அளவிற்கு ஒரு வரலாற்றை படைத்த தலைவராக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், தமிழக முதலமைச்சர் இன்று விளங்கி வருகிறார் என்பதுதான் உலக நாடுகளில் இருக்கிற, மேலை நாடுகளில் இருக்கிற தமிழர் இங்கே வாக்களித்து விட்டு சென்று அந்த புகழ் உலகம் முழுவதும் இன்றைக்கு பரவி இருக்கிறது. இது இந்தியாவின் முதல் முறையாக 1968 பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட இயக்கத்தை முதலிலே உருவாக்கி காட்டினார். அதற்கு பிறகு ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லி 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மாற்றத்தை தமிழகத்திலே உருவாக்கி காட்டினார்கள். புரட்சித் தலைவருடைய வழியில் 91 ஆட்சி கட்டளை புரட்சித் தலைவர் அம்மா அவர் அமர்ந்தார்கள். 68, 77 அதற்கு பிறகு 2026 என்பது தமிழக வரலாற்றில் 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் ஆட்சி கட்டளை இருந்தவர்கள் இன்று எதிர்க்கட்சியாக அமர்கிற நிலையை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கி காட்டியிருக்கிறார். காரணம், ஒரு மாற்றங்கள் தமிழ்நாட்டிலே வேண்டும், சிறந்த ஆட்சி தமிழகத்திலே வேண்டும். அதை தருகிற ஒரு சக்தி இன்று ஆண்டிற்கு 500 கோடி ரூபாய் வருவாய் தேவையில்லை என்று தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் பணியாற்றுவதற்காக ஒரு தலைவர் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவரை நாம் ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், நம்முடைய வெற்றி தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அறிஞர் அமர்ந்திருக்கிறார். இது மக்களுடைய தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். மக்களை நேசியுங்கள் என்று சொன்னார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அதைத்தான் குறிப்பிட்டார். ஆகவே இந்த கருத்துக்கள் அனைத்தும் இன்று பிரதிபலிக்கின்ற அளவில் ஒரு மாற்றங்கள் தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கிறது. சில பேர் சொன்னார்கள், நம்முடைய கழகத்தை துவங்குகிற போது தேர்தல் களத்திலே எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு இடையில் அதை தகர்த்தெறிந்துவிட்டு 2 ஆளும் கட்சியாக இருந்தவர்களை எதிர்க்கட்சியிலே இன்று அமர வைத்து உட்கார வைத்திருக்கிற நிலை தமிழ்நாட்டு மக்களால் இன்றைக்கு நம்முடைய புரட்சி தளபதி ஒருவரால் தான் முடிந்திருக்கிறதே தவிர எவராலும் முடியவில்லை என்ற வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒவ்வொரு நாளும் பேசுகிற போது சிறந்த கருத்துக்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக எல்லோரும் ஆளுநர் உரை வருகிற போது முதலமைச்சர் பேசவில்லை என்று ஒரு அட்டையை தொங்கவிட்டு வந்தார்கள். ஆனால் ஆளுநர் உரைக்கு பதிலளிக்கின்ற போது அவர் உரையை கேட்டதற்கு பிறகு
எல்லோரும் எழுந்து ஓடுகிற அளவிற்கு அவருடைய உரை அமைந்திருந்தது என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அவருடைய உரையை பொறுத்தவரையிலும் நாட்டு நலன் கருதி, நாட்டு மக்கள் நலன் கருதி, நிதிநிலைக்கு ஏற்ப எப்படி திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், தொலைநோக்கு சிந்தனை என்ன என்பதை தெள்ள தெளிவாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுவரையும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் 436 திட்டப்பணிகளை 5 ஆண்டு காலத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று அங்கே இருக்கிற போது அமைச்சரவை கூட்டத்திலே அதை வெளியிட்டு ஒரு வரலாறு படைத்த தலைவராக தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் இன்று விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பிறந்த நாளை பொறுத்தவரையிலும் இன்று எழுச்சியோடும் சிறப்போடும் இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றி மலர்களுடைய பாதங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் 10 முறை சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிற வாக்காளர் பெருமக்களுடைய திருக்கரங்கள் என்னை வாழ வைத்திருக்கிறது. என்னை வாழ வைத்தவர் கழகத்திலிருந்து தூக்கி எறிகிற போது, நான் தடுமாறி கொண்டிருக்கிற போது எனக்கு வழிகாட்டியாக என்னை கைபிடித்து தூக்கி நிறுத்தி இன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக உருவாக்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தலைவரி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி மலைகளை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்காளர் பெருமக்களாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை கோடான கோடி நன்றி மலைகளை தெரிவித்து, கழகத்தில் அயரார் உழைத்த கழக தொண்டர்கள், அதற்காக உறுதுணையாக இருந்திருக்கிற பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இல்ல, அமைச்சர் பதவிக்கு விண்ணப்பம் போட்டது எல்லோருக்கும் தெரியும். அது நாடறிந்த உண்மை. அது அவர் மறைத்தாலும் மறைக்க முடியாது. அதற்கு பிறகு அவர் வேண்டாம் என்று முடிவு செய்தது வேறு. முதலில் விண்ணப்பம் போட்டிருக்கிறது, விண்ணப்பமே அங்கே இருக்கிறது. அதைத்தான் நான் சொன்னேனே தவிர, ஆகவே அடக்கி வாச வேண்டும் என்று சொன்னார்கள். அடக்கித்தான் நாங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இவரை பொறுத்தவரையிலும் யாரை விமர்சனம் செய்ய வேண்டுமோ அவரை விட்டுவிட்டு எங்களை விமர்சனம் செய்கிறார். அதுதான் வேதனையாக இருக்கிறது. அவர் எங்கே அவர்கள் மீது கல் வீசப்படுகிறதோ அந்த கல் வீசப்படுகின்றவர்களுக்கான கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுவிட்டு எங்களை விமர்சனம் செய்வது என்பது கேலிக்கூத்தாக இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் அதை சொன்னோம். அது மட்டுமல்ல, அவருடைய கருத்துக்கள் எப்போது சொல்கிற போதும் எங்களை தாக்குவதுதான் அவருடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்றுதான். 11% இருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு 4% தேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் பொறுப்பு, யார் அதற்கு காரணம் என்பதை அவர் விளக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. அதே நேரத்தில் யாரையும் புண்படுத்துகின்ற அளவுக்கு நான் நடந்து கொள்வதில்லை. அவர் அதை புரிந்து கொண்டால் சரி. அவரும் என்னோடு நண்பராக இருந்தவர், என்னோடு அமைச்சரவையில் இருந்தவர். ஆகவே எந்த கருத்துக்கள் சொல்வதாக இருந்தாலும் நேர்மையாக நிலையை அறிந்து கொண்டு யார் மீது தாக்குதல் நடத்துகிறார்களோ திருப்பி அவர்களுக்கு கருத்துக்களை சொல்ல வேண்டுமே தவிர, எந்த தாக்குதலும் இல்லாமல் எங்கள் வழியிலே நல்ல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் மீது அவர் தாக்குவது என்பது சால பொருத்தமாக இருக்கார். அது அதை பொறுத்தவரை தெளிவாக முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்ற நிதிநிலைக்கேற்ப எங்களால் முடிந்த உதவிகளை நான் செய்திருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய கருத்தே அதற்கு பொருந்தும். இல்லை, அதற்கு முழுமையாக பொருந்தும் அவருடைய கருத்து. சட்டமன்றத்திலே கூறிய கருத்துக்கள் இதுல பொதுவாக மேலிருந்து உபரி நீர் வரும் என்று நாம் கருதினோம். தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்கிறது. நேற்றைய தினமலர் பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. 12 மாவட்டங்களிலே வறட்சி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மழை குறைவாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நார்த் மான்சூன் என்று சொல்லப்படுகிற அந்த மழை வருகிற போது எவ்வளவு வரும் என்பதை நம்மால் யூகிக்க முடியவில்லை. இப்போது இருக்கிற நிலை மழை குறைவாக இருக்கிறது. அணைகளில் நீர் வரத்து என்பது குறைவாக வந்து கொண்டிருக்கிற காரணத்தின் அடிப்படையில் இதற்கு கொஞ்சம் காலதாமம் ஏற்பட்டிருக்கிறதை தவிர வேறொன்றும் இல்லை. அதே நேரத்தில் மேட்டூரை பொறுத்தவரையிலும் 21 ஆண்டு காலம் 7 முறைதான் ஜூன் 12ஆம் தேதி என்று தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. மற்ற காலங்களில் 8வது மாதம் 9வது மாதம் தான் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. உபரி நீர் வரவில்லை என்று சொன்னால், 91 அடி வரவில்லை என்று சொன்னால் தண்ணீரை திறந்துவிட்டு
கடை கோடியிலே இருக்கிற மக்களுக்கு நீர் கிடைப்பது எளிதாக இருக்காது. இல்லை, எல்லோரும் எல்லோருடைய கருத்துக்கள் வேறு. அரசு ஒரு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நம்முடைய கழகத்தின் சார்பாக விடப்பட்டிருக்கிற நலத்திட்டங்கள் எதை செய்ய போகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்கும் அவர் சொல்வதற்கும் பொருத்தமாக இருக்காது.